ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸ்க்ளூசிவ் மினி சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட ரெஸ்யூமை வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில். ஸோ போன வீடியோ பார்க்காதவங்களுக்கு நான் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ நீங்கள் போய் அதை பார்த்துட்டு வாங்க பார்க்காதவங்க. நான் அதில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம ஒரு கம்பெனிக்கு ரெஸ்யூம் கொடுக்க போகிறோம் அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ரெஸ்யூமில் வந்து கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும், கண்டிப்பாக இந்தந்த ஹெட்டிங் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சிம்பிளாக வந்து ஒரு ஃபார்மேட் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து என்னோட ரெஸ்யூமை உங்களுக்கு ஃபார்மேட் காட்டுறேன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னோட ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபுல்லாக வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து என்னோட ரெஸ்யூம் வந்து நான் ஃபைனல் இயர் முடித்தோடனே கம்பெனிக்கு வந்து ரெஸ்யூம் கொடுக்கறக்காண்டி நான் ஒரு 3 பேஜஸ்க்கு வந்து நான் வந்து ரெஸ்யூம் வந்து மேக் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ், இது வந்து செகண்ட் பேஜ், இது வந்து தேர்ட் பேஜ். மேக்ஸிமம் வந்து ஒரு ரெஸ்யூம் நீங்கள் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து 3 பேஜஸாவது நீங்கள் வந்து கொடுங்க. ஸோ அதில் தான் உங்களோட நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வெளிப்படுத்த முடியும். அந்த ஹெச்ஆருக்கோ சிஓக்கு வந்து நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னா உங்களோட ரெஸ்யூமை பார்த்து தான் அவங்க நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுப்பாங்க. அதை வச்சு தான் மெஜாரிட்டி வந்து உங்களை வந்து ஹையர் பண்ணுறதுக்கு நிறையாவே சான்ஸ் உண்டு. ஸோ வாங்க என்னென்னலாம் நான் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்ட்ட வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நான் சொல்லியிருந்தேன், லெஃப்ட் சைட் கார்னரில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களோட நேமு, உங்களோட அட்ரஸ்ஸு, இமெயிலு, கான்டாக்ட் நம்பர் சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி ரைட் சைடில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஆனால் நான் இங்கே வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து கொடுக்கல. மெஜாரிட்டி எங்களுக்கு தேவைப்படலன்னு அவங்க சொல்லிட்டாங்க. காலேஜில் வந்து நீங்கள் ஃபோட்டோ வந்து மென்ஷன் இல்லை, நீங்கள் போடணுன்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து ஃபிட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட நேமும், நான் அட்ரஸ்ஸு, என்னோட இமெயில் வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டான இமெயில் கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து கண்டிப்பாக இந்த ஃபார்மேட்டில் வந்து இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்க்க வந்து ரெஸ்யூம் வந்து பார்க்க வந்து லுக் அழகா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் வந்து கெரியர் அப்ஜெக்டிவ் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கெரியர் அப்ஜெக்டிவ்ல என்ன போட்டிருக்கேன்னு பார்ப்போம். லுக்கிங் ஃபார்வர்ட் டு டேக் அப் சேலஞ்சிங் அசைன்மெண்ட் இன் தி ஃபீல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் தி required qualifications as BE computer science அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் வந்து BE computer science முடிச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து என்னோட ரெஸ்யூம் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் என்ன ஃபீல்டில் இருக்கீங்களோ, என்ன கம்பெனிக்கு நீங்கள் போக போறீங்களோ அதை வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸை நீங்கள் உங்கள் ஃபீல்டில் என்னவோ அதை நீங்கள் போட்டுட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்னவோ அதை போட்டுக்கோங்க. நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்னால பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஐ ஹாவ் மச் இன்ட்ரெஸ்ட் டு ஷேர் மை ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இன் ஆர்டர் டு ப்ரூவ் அண்ட் ப்ரொவைட் தி ரிசல்ட் அண்ட் டு க்ரோ வித் தி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஸ்கில்ஸ், என்னோட நாலேஜே நான் உங்களோட ஷேர் பண்ணுவேன் கண்டிப்பாக. அதே மாதிரி உங்கள் கம்பெனி வந்து வளர்றதுக்கு நான் கண்டிப்பா வந்து என்னோட ரிசல்ட்டை வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கம்பெனிக்கு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து கெரியர் அப்ஜெக்டிவ்ல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க 4 லைன்ஸோ 3 லைன்ஸோ கண்டிப்பா வந்து முடிச்சிடணும். மேக்ஸிமம் வந்து 4 லைன்ஸ்க்கு மேல வந்து நீங்க எழுதவே கூடாது. ஸோ மேக்ஸிமம் வந்து 4 லைன்ஸை நீங்க வந்து டைப் பண்ணி வச்சுக்கிட்டா நல்லது. ஸோ அதுல தான் அவங்களுக்கு வந்து ஈஸியா வந்து புரியும். அதான் ஃபர்ஸ்ட் அவங்களோட அட்ராக்ஷனே கெரியர் அப்ஜெக்டிவா தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்க்க போறோம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ல என்ன அப்படின்னா, நான் வந்து ஒரு டேப்லெட் காலம் மாதிரி நான் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட டிகிரி, நம்மளோட ஹெச்எஸ்எஸ்சி, நம்மளோட எஸ்எஸ்எல்சி மூணையும் தான் நம்ம போட போகிறோம். ஸோ டேபிள் ஃபார்மேட்டில் வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும், பார்க்கவும் அழகா இருக்கும் ரெஸ்யூம். ஸோ அதனால வந்து டேப்லெட் காலம் நீங்கள் மேக்ஸிமம் வந்து டேப்லெட் காலம் போட்டு ஃபில் பண்ணுறது ரொம்ப அழகா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டிகிரி என்ன டிகிரி போட்டிருக்கேன். ஸோ பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல முடிச்சனால பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் எஸ்எஸ்எல்சி போட்டிருக்கேன். ஸ்கூல் அண்ட் காலேஜ் நீங்கள் எந்த காலேஜில் முடிச்சீங்க, எந்த ஸ்கூலில் முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி போட்டு வித் வந்து பிளேஸோட போட்டிருங்க. அதாவது யூனிவர்சிட்டி அண்ட் போர்டு அண்ணா யூனிவர்சிட்டின்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியா, என்ன மெட்ராஸ் யூனிவர்சிட்டியா, என்ன யூனிவர்சிட்டியோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து நான் ஸ்டேட் போர்டு வந்து ஸ்கூலில் ஸ்டேட் போர்டு முடிச்சனால ஸ்டேட் போர்டு போட்டிருக்கேன். ஸோ இயர்ஸ் ஆஃப் பாசிங் வந்து நீங்கள் காலேஜோ ஸ்கூலோ வந்து எந்த இயர் வந்து பாஸ் பண்ணீங்க அப்படின்னா, எந்த இயர் வந்து நீங்க முடிச்சீங்க அப்படின்னா, நான் 2020ல முடிச்சனால நான் 2020ன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி
டுவெல்த்து டென்த்து எப்போ முடிச்சீங்க அப்படின்னு சொல்லி போட்டுறணும். ஸோ அடுத்து வந்து பர்சன்டேஜில் வந்து எனக்கு வந்து நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால எங்களுக்கு வந்து கண்டிப்பாக சிஜிபிஏ வந்து இருக்கும். ஸோ சிஜிபிஏ வந்து என்ன அப்படின்னா நான் வந்து அந்த சிஜிபிஏ போட்டுக்கிறேன். நீங்கள் சிஜிபி போடாமல் நீங்கள் பர்சன்டேஜாக போடணும் அப்படின்னா எனக்கு வந்து 77.9% அந்த மாதிரி வரும். ஸோ நீங்கள் அழகப்பா யூனிவர்சிட்டியாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உங்களுக்குன்னா கண்டிப்பாக பர்சன்டேஜ் தான் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் 88%, 93% நீங்கள் போட்டுக்கலாம். நீங்க பார்க்கலாம் ஏன் நான் அப் டு 7th செம் வரை போட்டிருக்கேன் அப்படின்னா நான் வந்து 7th செம் அப்ப எங்க கேம்பஸ் இன்டர்வியூக்கு இந்த இந்த ரெஸ்யூம் வந்து ரெடி பண்ணது. ஸோ அதனால நான் வந்து அப் டு 7th செம் நான் வந்து ஃபுல்லா 8th செம் முடிச்சுட்டு பண்ணியிருந்தேன்னா நான் போட்டிருக்க மாட்டேன். ஸோ அப் டு 7th செம்னால 7th செம்லயே எங்களுக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூ வந்தனால நான் அப் டு 7th செம் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ அதுக்கடுத்து 10th 12th அப்படின்னா அதோட பெர்சன்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து போட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்னால என்னோட ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நான் என்ன நீங்க படிக்கும் போது உங்களோட கோர்ஸ்ல வந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதை வச்சு நீங்க வந்து போடணும். நான் வந்து மிஷின் லேர்னிங், ஊப்ஸ் அண்ட் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். உங்களுக்கு வந்து என்னென்ன டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போடலாம். சி நான் வந்து சி, HTML, ஜாவா அண்ட் பைத்தான் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். நீங்க வந்து அதர் கோர்சஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்தாப்புல உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நீங்க மென்ஷன் பண்ணும்போது இப்போ ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல நான் என்ன போட்டிருக்கனோ அதை வச்சு தான் ஹெச்ஆர் வந்து கொஸ்டின் வந்து ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எதுனா போட்டிருக்கீங்களா, இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. அப்புறம் இதுல என்ன இருக்கு அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. ஸோ வந்து நீங்க ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டோ உங்களுக்கு வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் உங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்ல போடுறத வந்து நீங்க பார்த்து போடணும். தெரியாதது போட்டுறக்கூடாது. ஸோ தெரியாது என்ன தெரியுமோ அதை போட்டுட்டு நீங்க அவங்க கேட்கும்போது நீங்க எனக்கு இது நல்லாவே தெரியும், இதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுல இருந்து அவங்க கொஸ்டின் ரைஸ் பண்ணி உங்களை ஹையர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த பையனுக்கு நம்ம கம்பெனிக்கு இந்த விஷயம் தான் தேவை, அந்த அந்த பையன்ட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஹையர் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா இதுதான் வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்லயும் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து நான் அச்சீவ்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து கண்டிப்பா பேப்பர் ப்ரெசன்டேஷன் போயிருப்பீங்க, மினி ப்ராஜெக்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ஏதோ ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ்ல நீங்க பிரைஸ் வாங்கியிருக்கலாம். உங்க ஸ்கூல் டயத்துல நீங்க ஏதாவது ஒரு எஸ்எஸ்சில இருந்தீங்க அப்படின்னா அதுலலாம் நீங்க ஏதாவது அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிக்கலாம், ஏதாவது பிரைஸ் வாங்கியிருக்கலாம், அந்த நீங்க ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த அச்சீவ்மெண்ட்ஸை நீங்க போட்டுக்கலாம். இன்னும் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸை மட்டும் நான் வந்து ஷார்ட்டா வந்து 4 பாயிண்ட்ஸ்ல நீங்க பாயிண்டா மென்ஷன் பண்ணும்போது ரொம்ப பார்க்க அழகா இருக்கும். அதனால நீங்க பாயிண்டாவே மென்ஷன் பண்ணுங்க. பேராவா நீங்க எழுதிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு வந்து லைட்டா ரீட் பண்ணிப்பா இதுனா பார்த்தோன்னே தெரியுது. அதனால நீங்க வந்து பாயிண்டா வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன் என்ன பண்ணியிருக்கேன், நான் ப்ரைஸ் வாங்கிட்டீங்கன்னா ப்ரைஸ் வாங்கிட்டேன்னு போடலாம். ப்ரைஸ் வாங்கலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஐ அட்டெண்ட் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காலேஜ் எந்த பிளேஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கடுத்து வந்து நான் வந்து மினி ப்ராஜெக்ட் வந்து பண்ணோம். நாங்கள் மினி ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக வந்து தேர்ட் இயரில் வந்து நீங்கள் கண்டிப்பாக மினி ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஸோ அந்த அழகப்பா யூனிவர்சிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் தேர்ட் இயரில் வந்து மெயின் ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ மெயின் ப்ராஜெக்டை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நாங்கள் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால தேர்ட் இயரில் வந்து மினி ப்ராஜெக்ட் பண்ணுவோம். அதோட டாப்பிக்கும் ப்ளஸ் அதில் வந்து நீங்கள் ப்ரைஸ் வாங்கியிருந்தால் ப்ரைஸ் பண்ணலாம். அதோட எந்த காலேஜ் அதோட ப்ளேஸ் வந்து போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்கிறேன், மினி ப்ராஜெக்ட் கீழே வந்து நீங்கள் உங்களோட டாப்பிக்கை பற்றி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்கலாம். ஸோ நான் வந்து மெயின் ப்ராஜெக்டில் வந்து கண்டிப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த இருக்கு என்னோட மெயின் ப்ராஜெக்ட்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த இருக்கு. ஸோ மெயின் ப்ராஜெக்ட்ஸில் வந்து நான் ப்ராஜெக்ட் டைட்டில்லாம் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் மினி ப்ராஜெக்ட்டுன்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா வந்து இப்போ நீங்கள் யூசர் ஃப்ரெண்ட்லி பஸ் சிஸ்டம்னால அவர் வந்து இப்போ ஹெச்ஆர் வந்து சொல்லுவாங்க, யூசர் ஃப்ரெண்ட்லி பஸ் சிஸ்டத்தில் நீங்கள் என்ன பண்ணீங்க அதை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்களுக்கு லைட்டாக புரியாமல் இருந்துச்சுன்னா கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டுட்டு ஒரு 4 லைன்ஸில் உங்கள் ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க ஹெச்ஆருக்கு வந்து அதை ரீட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறதையும் அதையும் பார்த்துட்டு கம்பேர் பண்ணி உங்களுக்கு வந்து புரியறதுக்கு ரொம்பவே சான்ஸ் இருக்குது. அவங்களுக்கு அப்படி புரியலை அப்படின்னா கொஷின்ஸ் வந்து நிறையா ரைஸ் ஆகுறதுக்கு வந்து ரொம்பவே
வாய்ப்பு இருக்கு. ஸோ வந்து கீழ வந்து டிஸ்கிரிப்ஷன் போடல. ஸோ நீங்க டிஸ்கிரிப்ஷன் போட்டுட்டு நீங்க என்ன ப்ராஜெக்ட்ல என்ன பண்ணீங்கங்கிறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா 4 லைன்ஸ்ல வந்து நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி காம்படிஷன்லாம் நிறைய நடக்கும் காலேஜ்ல. ஸோ அந்த காலேஜ்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். வெளி காலேஜ்ல போய் நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கலாம். அதுல பிரைஸ் நீங்க earn பண்ணியிருந்தீங்கன்னா, அத வந்து நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க வந்து அத மென்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து இப்ப வந்து இப்ப நீங்க வந்து ஒரு காலேஜ்ல வந்து ரேங்க் ஹோல்டரா இருக்கலாம். அ அந்த மாரி இருந்தீங்க அப்படின்னா, அதே நீங்க மென்ஷன் பண்ணலாம். இப்ப 10த், 12த்ல நீங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ஃபர்ஸ்ட் வந்திருக்கலாம். அதையும் நீங்க வந்து மென்ஷன் பண்றது. நீங்க மென்ஷன் பண்றத நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸா நீங்க போறதுல நீங்க எதுவுமே தயங்கக்கூடாது. நீங்க எல்லாமே வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம் கண்டிப்பா. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் போட்டிருக்கேன். ஸோ நம்மளோட கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னா நீங்க வந்து படிக்கும்போது நீங்க ஏதாவது பண்ணியிருந்தீங்க, ஏதாவது ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்க ஏதாவது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா அதோட சேர்த்து நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதுல நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத போட்டிருக்கேன். நான் வெளி காலேஜ்ல போய் இந்த மாதிரி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணது, அங்க ஏதாவது ப்ரைஸ் வாங்கியிருந்தா ப்ரைஸ் பண்ணது, நான் என்னோட காலேஜ்ல ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணது, நான் என்னென்ன டாபிக்ல ஒர்க் ஷாப் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத போட்டிருக்கேன். எங்கேயாவது இம்ப்ளான்ட் ட்ரைனிங் வெளியே வந்து ஒரு ட்ரைனிங் மாதிரி போயிருப்பீங்க. ஸோ அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அதை பத்தி தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியாம நீங்க மென்ஷன் பண்ணிடவே கூடாது. ஸோ ஹெச்ஆருக்கு வந்து நீங்க தெரியாம மென்ஷன் பண்ணியிருந்த அவங்க ஹெச்ஆர் வந்து இந்த ஹெட்டிங்கனா பார்த்து கேட்பாங்க. கிரீன் கம்ப்யூட்டிங்கை பத்தி நீங்க சொல்லுங்க 2 லைன்ல அப்படின்னு சொல்லி கேட்டா நமக்கு சொல்ல தெரியணும். சொல்ல தெரியாம இருந்துடக்கூடாது. ஸோ நீங்க மென்ஷன் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதை அவங்க கேட்கும்போது கண்டிப்பா வந்து சொல்லணும். மேக்சிமம் வந்து அவங்க கேட்கறது வந்து ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து கேட்பாங்க. ஏன்னா ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சுதான் அவங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ மேக்சிமம் அதுல இருந்து கேட்பாங்க. ஸோ நீங்க கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல போடுறதையும் அதுக்கு ஓரியன்டா ஏதாவது டாபிக்ஸ் இருந்துச்சுன்னா அதை பத்தி சொல்லுவாங்க. ஸோ நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாம நீங்க வந்து எதையுமே போட்டுறக்கூடாது. ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு விஷயத்த நீங்க போடுறீங்க அப்படின்னா நீங்க ஜாப்க்கு வந்து நீங்க இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது உங்களோட ரெஸ்யூமை நீங்க நல்லாவே கோ த்ரூ பண்ணிட்டு நல்லா வந்து இதுனா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா க்ரோத் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். அத வந்து நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா நீங்க பாயிண்ட்ஸ்ல நீங்க மென்ஷன் பண்ணா சூப்பரா இருக்கும். ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்னா நீங்க ஸ்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ்ல பிரைஸ் வாங்கினது அதையும் நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல நான் இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கேன், இந்த மாதிரி நான் வந்து டெமோஸ்டார் இந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் வந்து மினி ப்ராஜெக்ட். ஸோ நீங்க அந்த இடத்துலயே வந்து நீங்க டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு போட்டு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ நீங்க வந்து லாஸ்டாவும் மினி ப்ராஜெக்ட்ஸ் மெயின் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட இதா இருந்தாலும் உங்களோட நீங்க கம்ப்ளீட் பண்ண அப்புறம் நீங்க ஜாப்க்கு போனீங்க அப்படின்னா உங்களோட மெயின் ப்ராஜெக்ட்ஸ் போட்டு அதையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். மினி ப்ராஜெக்ட்ஸ் நீங்க அந்த இடத்துலயே மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்ல லாஸ்டாவும் போட்டு நீங்க அதோட ப்ராஜெக்ட் நேம், டைட்டில், என்ன பிளாட்ஃபார்ம், நீங்க என்னென்னன்னா அந்த ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணிருக்கீங்களோ அதெல்லாம் பாயிண்டா ஹெட்டிங் போட்டு நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன் ஒரு 4 லைன்ஸ்ல நான் என்ன பண்ணியிருக்கேன் அந்த ப்ராஜெக்ட்ல அப்படின்னு சொல்லி போட்டா அதுக்கு கீழே வந்து ஒரு மெயின் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லிட்டு நீங்க வந்து என்ன மெயின் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணீங்களோ அதை போட்டுக்கோங்க. நான் வந்து 7th செம்லயே இந்த ரெஸ்யூம் பண்ணனால மெயின் ப்ராஜெக்ட்ஸை பத்தி நான் சொல்லல. ஸோ நீங்க வந்து மெயின் ப்ராஜெக்ட்ஸ்னு போட்டு மெயின் ப்ராஜெக்ட்ஸ்ல நீங்க என்னென்ன பண்ணீங்கிறத இந்த மினி ப்ராஜெக்ட்ஸ் இருக்கிற மாதிரியே நீங்க மெயின் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் எழுதி டிஸ்கிரிப்ஷன் போட்டு நீங்க 4 லைன்ஸ்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெம்பர்ஷிப். நீங்க ஏதாவது காலேஜ்ல ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப்லயோ ஹெச்எஸ்சில ஏதாவது ஒரு மெம்பர்ஷிப்லயோ எங்கேயாவது ஒரு மெம்பர்ஷிப்ல நீங்க ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்சனல் டீடைல்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பா ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், நேஷனாலிட்டி, நீங்க சிங்கிளா மேரிடா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கணும். அதுக்கடுத்து லாங்குவேஜ் நோன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பிளட் குரூப், ஹாபிஸ்ல வந்து நீங்க வந்து உங்களுக்கு என்னென்ன ஹாபிஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா போடலாம். நீங்க போடும்போது இப்போ ரீடிங் புக்ஸ்னா கண்டிப்பா யாராவது ஹெச்ஆர் வந்து கண்டிப்பா வந்து கேட்கலாம். நீங்க என்ன புக் படிச்சிருக்கீங்க அதை பத்தி ஏதாவது சொல்லுங்க. ஒரு புக்கை பத்தி ஒரு புக்கோட நேம் சொல்லுவாங்க. அதுல பத்தி ஏதாவது சொல்லுவாங்க.
ஸோ நீங்க அதனா தெளிவா வந்து உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ உங்களுடைய ஹாபிஸா வந்து நீங்க வந்து கண்டிப்பா போட்டுக்கலாம். அதுக்கடுத்து டிக்ளரேஷன். டிக்ளரேஷன்னா நான் இப்ப முன்னாடி சொல்லியிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ட்ரூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து எழுதியிருப்பேன். அப்புறம் ஐ ஹியர்பை டிக்ளேர் தி அபோவ் செட் ஃபேக்ட்ஸ் ஆர் ட்ரூ டு மை நாலேஜ். I hereby declare the above said facts are true to my knowledge, and I assure I have much interest to share my skills and knowledge and responsibilities in order to prove and provide result to grow with your company அப்படின்னு சொல்லியிருக்கேன். என்னோட ஸ்கில்ஸ் எல்லாம் கண்டிப்பா ஷேர் பண்ணி உங்க கம்பெனியை வந்து நல்லா வந்து ரன் பண்றேன். உங்க கம்பெனி வளர்றதுக்கு நான் நான் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளரேஷன் கொடுத்துட்டு நான் லெஃப்ட் சைட் கார்னர்ல டேட் அண்ட் பிளேஸ் கொடுத்துட்டு அடுத்து ரைட் சைட் கார்னர்ல உங்களோட நேமை போட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இதுதான் வந்து நான் வந்து ரெஸ்யூம் பண்ணது. ஸோ 7th செம் ரெஸ்யூம் பண்ணதால நான் மெயின் ப்ராஜெக்ட்ஸை இன்க்ளூட் பண்ணல. நீங்கள் வந்து நான் மெயின் ப்ராஜெக்ட்ஸ் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்னால மினி ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். அழகப்பா யூனிவர்சிட்டிக்கு மினி ப்ராஜெக்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ நீங்கள் வந்து மெயின் ப்ராஜெக்ட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த மாதிரி இந்த ஃபார்மேட்டில் கண்டிப்பாக இருந்தாலும் உங்களை வந்து ஹையர் பண்ணிப்பாங்க. நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல் வீடியோவா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்க போன வீடியோ வந்து சிம்பிளா இருக்கும். ஸோ இதுதான் இருக்குனுங்கிறத நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோட லிங்கை வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கண்டிப்பா கொடுக்குறேன். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோல வந்து கண்டிப்பா வந்து ரெஸ்யூம் ஆப் மூலியமா எப்படி ரெஸ்யூமை வந்து நம்ம மேக் பண்றது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.